Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் Chandra's Kitchen-ஐ சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நான்வெஜ் குழம்புல தலக்கறி குழம்பு நம்ம பார்க்கலாம். இந்த தலக்கறி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். காஞ்ச மிளகா, சீரகம், மிளகு, சோம்பு, பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி, தேங்காய், அடுத்தது சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, பட்டை, சோம்பு, கரம் மசாலா, 1/2 கிலோ தலக்கறியை வந்து சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள், தேவையான அளவு எண்ணெய். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதோட பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 இதோட சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்ததா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூட நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்க்க போகிறோம். இந்த காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. 1/2 முடி தேங்காவை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம மிக்சரில் மாற்றிடலாம். நம்ம இதை அரைச்சிடலாம். இப்போ அரைச்சாச்சு. அடுத்ததா நம்ம கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம தலக்கறியை இதோட சேர்த்துக்கலாம். தலக்கறி வந்து பார்த்திங்கன்னா சுட்டு செய்வாங்க. அதுவும் இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம வந்து இந்த வதக்கி செய்யும் போது நல்லா டேஸ்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து வதக்கி செய்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு, பட்டை சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறது. இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். ரெண்டு தக்காளி பழத்தை அரைஞ்சி இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க தலக்கறியை இதோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இதோட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கொதிக்க விடுங்க. கூட நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்க மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும் அப்படின்னா இன்னும் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு.
இப்போ இது கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தலக்கறி குழம்பு வந்து முதல் நாளை விட அடுத்த நாள் சூடு பண்ணி வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது இட்லி, தோசை, சாதத்துக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த தலக்கறி குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.